உலக இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வருட இறுதி நாட்களிலே ஆண்டவரை துதிக்க ஒரு கிருபை பெற்றிருக்கிறோம். நன்றியுள்ள இருதயத்தோடு நம் ஆண்டவரை ஆராதிக்கலாம். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். அது 1 நாளாகமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 16வது வசனம். தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம் என்று தன்னை தாழ்மைப்படுத்தினார். எனக்கு அன்பான என் குடும்பத்தின் மக்களே, தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில் எத்தனை ஒரு தாழ்மையை நம்ம பார்க்க முடிகிறது. அவர் தாழ்மையாய் இருந்ததினாலே 1 நாளாகமத்தின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 1 வாசித்து பாருங்கள். பெலிஸ்தியர்களை அவன் முறியடித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் கிருபை கொடுக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நாமும் கூட தாழ்மையோடு கூட ஜீவனை தந்த தேவனாகிய கர்த்தரை ஆவியோடு உண்மையோடும் தேவனை ஆராதிக்க நம்மை ஒப்பு கொடுப்போமா? தாழ்மையோடு இருக்கும்போது ஜெயத்தை நமக்கு தருவார். தாவீது அரசன் கர்த்தரின் சமூகத்தில் நின்று தேவன் தனக்கு வாழ்க்கையில செய்த நன்மைகளை எண்ணி பார்த்து நன்றி சொல்லி துதிக்கிறார். சங்கீதங்களின் புத்தகம் 103ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசித்து பாருங்கள். என் ஆத்துமாவே, கர்த்தர் செய்த நன்மைகளை மறவாதே, அவரை துதி என்பதாக. நன்றியுள்ள தேவ மனிதன் இந்த தாவீது ராஜா. அவர் கூறுவதை பாருங்கள். என்னையும் என் வீட்டையும் இம்மட்டும் நடத்தி வந்தீரே, உமக்கு நன்றி என்பதாக. நாமும் இந்த காலை வேளையிலே தேவனை துதிக்க ஆராதிக்க வேண்டும். கடந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வந்த பாதைகளில் சந்தித்த சவால்கள் மற்றும் பெற்ற நன்மைகள், இவைகளை அனைத்திலும் தேவகரம் நம்மை நடத்தினதே. நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் கிருபை பாராட்டினாரே. நம்முடைய வியாதியில், பண கஷ்டத்தில், மன கஷ்டத்தில் நம்மை தாங்கி ஏந்தி சுமந்தாரே. நன்றி சொல்ல வேண்டாமா? இனியும் நம்மையும் நமது குடும்பங்களையும் திருச்சபையின் ஊழியர்களையும் திருச்சபை குடும்பங்களையும் செம்மையான பாதையில் நடத்தக்கூடிய வல்லமை உடையவர் அவர் ஒருவர் மாத்திரமே. அவரை நம்பிக்கையோடு நாம் ஆராதிப்போம். அவரை நோக்கி பார்ப்போம். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லை. ஆகவே இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, நீர் கொடுத்த எல்லா நன்மைகளுக்காகவுமே நான் துதிக்கிறேன் அப்பா. என் குடும்பத்தையும் என்னை நீங்கள் பாதுகாத்து கொண்டீங்க, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் நன்றி சொல்லி தேவனை நாம் ஆராதிக்கலாமா? என்னையும் என் வீட்டையும் கர்த்தர் மட்டும் கொண்டு வந்ததற்கு, என்னையும் என் வீட்டையும் கர்த்தர் மட்டும் கொண்டு வந்ததற்கு, நானே மாத்திரம் என் வீடம் மாத்திரம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நானே மாத்திரம் என் வீடம் மாத்திரம். கடந்த நாட்களில் கருணையாய் காத்தே, கடந்த நாட்களில் கருணையாய் காத்தாரே. தொடர்ந்து காப்பதால் நன்றியாய் ஜீவிப்போமாமே. தொடர்ந்து காப்பதால் நன்றியாய் ஜீவிப்போமே. உள்ளத்தினாலத்திலிருந்து நன்னையும் என் வீட்டையும் கர்த்தர் மட்டும் கொண்டு வந்ததற்கு, என்னையும் என் வீட்டையும் கர்த்தர் மட்டும் கொண்டு வந்ததற்கு
ஆபத்தின் நேரத்துல ஆறுதலாய் இருந்தாரே, அன்பாக நம்மை காத்து கொண்டாரே. என்னாலும் அவர் தாங்குவார், இன்னும் அவர் ஏந்துவார், இன்னும் அவர் நம்மை சுமப்பார். சாட்சி உள்ளவர்களாய், ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாய் ஜீவித்து அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். துன்பத்தின் நேரத்தில் அன்பாகவே காத்தார். நன்றி ஆவியானவரே. துன்பத்தின் நேரத்தில் அன்பாகவே காத்தார். என்னாலும் தாங்குவார். சாட்சியாய் ஜீவிப்போம். என்னாலும் தாங்குவார். சாட்சியாய் ஜீவிப்போம். என்னையும் என் வீட்டையும் கர்த்தர் மட்டும் கொண்டு வந்ததற்கு, என்னையும் என் வீட்டையும் கர்த்தர் மட்டும் கொண்டு வந்ததற்கு, நானே மாத்திரம் என் வீடம் மாத்திரம். வியாதி நேரத்தில் நமக்கு சுகம் தந்தாரே, நம்முடைய தயவாளி நம்மை பாதுகாத்தாரே. நமக்கு செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் என் அன்பு கர்த்தருடைய ஜனமே திரும்பி பாருங்க. பெற்ற நன்மைகள் ஏராளம், பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் ஏராளம். மீண்டும் ஒரு வருடத்தை கர்த்தர் குட்டி கொடுக்க போகிறார். நன்றியுள்ள இருதயத்தோடு ஆண்டவருடைய திருமுகத்தை நோக்கி பார்ப்போம். அவரை நோக்கி பார்த்த முகம் ஒரு நாள் வெட்கப்பட்டு போனதில்லை. ஆகவே முழு உள்ளத்தோடு கூட ஆண்டவரை நாம் ஆராதிக்கலாம். வியாதியின் நேரத்தில் உன்னை காத்தாரே, வியாதியின் நேரத்தில் சுகமருளினாரே, தயவாய் காத்தாரே. பக்தியாய் சேவிப்போமே, தயவாய் காத்தாரே. பக்தியாய் சேவிப்போமே. அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல அன்பின் தகப்பனே, கழிந்து போன ஒரு ஆண்டு காலம் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்களை சார்ந்த தெய்வ பிள்ளைகளையும் பாதுகாப்பாய் நடத்தினுடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். கடந்து வரப்போகிற புதிய ஆண்டிலும் கூட புதிய நன்மைகளையும் புதிய ஆசீர்வாதங்களையும் என் ஆண்டவர் கட்டளையிட்டு உடைய நாமத்தை நாங்கள் இன்னும் மகிமைப்படுத்த ஆண்டவர் தாமே கிருபை செய்வீராக. நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக கோடி துதிகளை ஏறெடுக்கிறோம் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை பொறுப்பெடுத்து நீங்க வழி நடத்துங்க. நன்மையும் கிருபையும் சமாதானமும் சுகமும் பலனும் என் ஆண்டவர் தந்தை எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல ஜீவனுள்ள தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.